இந்த கிளாஸில் ப்ரஷ்ஷை எப்படி ரவுண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு ரவுண்ட் ப்ரஷ்ஷில் நம்பர் 6 எடுத்திருக்கேன். நீங்கள் 0, 00, 000, 1, 2, 4, 6 உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ரவுண்ட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க இந்த ரவுண்ட் ப்ராக்டிஸ்க்கு. சரிங்களா? ஷாஃப்ட் பண்ணியாச்சு ப்ரஷ்ஷை. பெயிண்ட் நான் எடுத்துகிட்டு வரேன் இருங்க. இப்போது பெயிண்ட்டை நான் எடுத்துட்டேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி பெயிண்ட்டை எடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு இப்படி 90 டிகிரியில் வச்சுக்கோங்க ப்ரஷ்ஷை. ரவுண்ட் ப்ராக்டிஸ் உங்களால் எவ்வளோ பெரிய ரவுண்ட் போட முடியுமோ அவ்வளோ பெரிய ரவுண்ட் போடுங்க. ஃபஸ்ட்டு சின்ன ரவுண்டாக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நல்லா இப்படி சுற்றி வர மாதிரி எடுத்துக்கோங்க. இதே வந்துட்டு 000 எடுத்திங்கன்னா லைன்ஸ் கொஞ்சம் தின்னாக வரும். நான் வந்துட்டு தெளிவாக தெரியணும். அப்புறம் இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு இது வரைக்கும் பெயிண்ட் நல்லா லோட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே கம்மியாகிடுச்சு இல்லைங்களா? இப்போது ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டை லோட் பண்ணிவிட்டு இது எந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு பெயிண்ட் லோடு கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுவும் ப்ரஷ்ஷுக்கான ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று முட்டாமல் ரொம்ப பட்டையாகவும் வராமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெயிண்ட் லோடு கம்மியானோன்னையும் ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டை லோட் பண்ணிவிட்டு எங்கேருந்து கம்மியாக இருக்கோ அங்கேருந்து நம்ம லோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எடுத்து உங்களால் எவ்வளோ பெரிய ரவுண்டு உங்களோட ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் போடுங்க. இங்கேருந்து லோட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொறுமையாக போடுங்க. நீங்கள் போடும்போது இங்கே கம்மியாயிடுச்சு அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் லோட் பண்ணிவிட்டு போடுங்க. இங்கேருந்து லோட் பண்ணிக்கோங்க. நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா இங்கே இடம் இல்லைங்களா? அதனால் உங்களோட ஸ்பேஸ் எப்படி இருக்கோ ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 ரவுண்டு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு லைனில் மட்டும் நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் ப்ரஷ் எதில் ப்ராக்டிஸ் பண்ணனாலும் எனக்கு ஓகே தான். நான் ஜஸ்ட்டு இன்னொரு ரவுண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு ப்ரஷ்ஷை 90 டிகிரியில் பிடிச்சிட்டு பெயிண்ட் லோடு கம்மியாக இருந்தால் அங்கேருந்து நம்ம மறுபடியும் லோட் கொடுக்கணும். பெரிய ப்ரஷ் அப்படின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் பட்டையாக வருது. ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு ப்ரஷ் அந்த ஹேர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் போகும்போது பெண்ட் ஆகணும். அதாவது இந்த மாதிரி ஸ்டிக்கு வந்துட்டு நீங்கள் பெண்ட் பண்ணவே கூடாது. நம்ம இப்படி ரவுண்ட் போய் வரும்போது ஹேரை மட்டும்தான் பெண்ட் பண்ணணும். ஸ்டிக்கை வந்துட்டு இப்படி இந்த பக்கம் வந்தோடனே இப்படி பண்ணிவிட்டு இந்த பக்கம் போனோடனே இப்படி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஹேர் மட்டும்தான் உங்களுக்கு இது பண்ணணும், மூவ் ஆகணும். இப்போது ரவுண்ட் ப்ராக்டிஸில் நிறுத்தி எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா? நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளாட்டு, மறுபடியும் இப்படி ஸ்டார்ட் பண்ணி ப்ரஷ்ஷை ஃப்ளாட். அந்த ஹேர் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாட் ஆகணும். ப்ரஷ்ஷு ஃப்ளாட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி மறுபடியும் இதை வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரஷ்ஷுங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. சின்ன சைஸ் ப்ரஷ் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாட் வந்துட்டு சிறுசாக இருக்கும். நான் நம்பர் 6 போடுறேன். நீங்கள் நம்பர் 2, 3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக கிடைக்கும். 000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இது தெரியாது. ப்ரஷ் சைஸ் சிறுசு இல்லைங்களா? நான் எப்படி போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு கை பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை அப்படியே படுக்க வச்சு எடுக்கணும். ஒன்லி அந்த ஹேர் மட்டும்தான் உங்களுக்கு திருப்பணும். இப்போ தெரியுதுங்களா?
ப்ரெஷ்ஷை வந்துட்டு இப்படி ஸ்டிக்கை வந்துட்டு இப்படி படுக்க போடல நான், ஜஸ்ட் ஹேர். உங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஸ்டிக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. பெயிண்ட் லோட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா லோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதுவும் ஒரு 5 டைம்ஸ் போட்டுட்டு எனக்கு உங்கள் இமேஜை எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கிளாத்தில் போட்டு அதையும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்லி ஹேர் ஒன்லி இந்த மாதிரி படுக்க போடணும், ப்ரெஷ்ஷை படுக்க போட்டுறக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸ்ட்ரைட் லைன், அப்புறம் நம்ம வந்துட்டு இப்படி ஃப்ளாட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட் லைன் ஃப்ளாட், ஸ்ட்ரைட் லைன் ஃப்ளாட், இதே மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி ஃப்ளாட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு A4 ஷீட்டில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு எனக்கு உங்களோட இமேஜ் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு நான் ஓகே சொன்னதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.